இந்த சனிக்கிழமை வழிபாடு செய்தால் பில்லி சூனிய ஏவல் கட்டுக்கள் அத்தனை நீங்கிறோம். இன்னொன்று, இலுப்பை எண்ணெயை 2 அகல் விளக்கில் வச்சுக்கிட்டு ஒரு கருநீல துணி வாங்குங்க. இந்த கலர் துணி, கருநீல துணி வாங்கி அதை 2 துண்டாக வெட்டி வெண்கடுகை அதற்குள்ளாக கொஞ்சம் கொஞ்சம் வச்சு நல்ல ஒரு முடிச்சு மாதிரி அதை கட்டி மேலே நல்ல அழகாக அந்த எண்ணெயில், இலுப்பை எண்ணெயில் அந்த முடிச்சை நீங்கள் தோய்த்து நீங்கள் அந்த அகல் விளக்கு மேலே வச்சு தாராளமாக இலுப்பை எண்ணெயை நிரம்ப ஊற்றி நீங்கள் அந்த 8லிருந்து 9 வரைக்கும் அந்த தீபம் எரியும்படியாக பார்த்து கொள்ளணும். அந்த தீபம் எரியும்படியாக என்ன செய்யணும்? பார்த்து கொள்ளணும். வழிபாட்டை செய்யுங்கள். 8 வாரத்துக்குள்ள உங்கள் காரியம் பூர்த்தி ஆகியே ஆகும். நிறைவேறாமல் இருக்க வாய்ப்பு என்பதே இல்லை. இடையில் அம்மா சில சங்கடங்கள், எங்களுக்கு சில இயற்கை உபாதைகள், எங்களால் இதை செய்ய முடியல, அந்த நாட்களை விட்டுட்டு மீதி நாட்கள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். மீண்டும் சொல்கிறேன், சனிக்கிழமை மிக அழகாக கருநீலத்தில் இருக்கக்கூடிய துணி எடுத்து அதில் வெண்கடுகை வைத்து ஒரு முடிச்சா கட்டி இலுப்பை எண்ணெயில் தோய்த்து 2 அகல் விளக்கு நிறைய இலுப்பை எண்ணெய் ஊற்றி, இலுப்பை எண்ணெய் இல்லையா நல்லெண்ணெய் ஊற்றி அதில் இந்த அருமையான இந்த முடிச்சை நீங்கள் வச்சு தீபம் ஏற்றி அவளை வழிபாடு செய்வீர்கள் என்று சொன்னால் 8 வாரத்துக்குள்ள உங்களுக்கு ரொம்ப அழகாக அந்த வழிபாட்டுக்குரிய பலன் வரும். இன்னொன்று, ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு மலர்கள் இருக்கிறது. இவளுக்கு ரொம்ப பிடிச்ச மலர் எது தெரியுமா? செம்பருத்தி மலர். அதிலும் இவளுக்கு பிடிச்சது ஒற்றை செம்பருத்தி தான், அடுக்கு செம்பருத்தி கிடையாது. இந்த ஒற்றை செம்பருத்தி மலரையும் நான் சொல்கிறது போல் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வைக்கணும். 5, 7, 9, 11 அப்படின்னு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் மாலை கட்டி அவளுக்கு செம்பருத்தி மாலை, ஒற்றை செம்பருத்தி மாலை சாற்றலாம். இல்லை மாலை கட்டி போடலை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் இப்படி இருக்கா, சிலை இப்படி இருக்கா, 3, 5, 7, 9, 11ங்கிற எண்ணிக்கையில் செம்பருத்தி மலர்களை, ஒற்றை செம்பருத்தி மலர்களை நீங்கள் அடுக்கி நீங்கள் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வாராகியினுடைய அனுகிரகத்தை நீங்கள் பெற முடியும்.